أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقال الذي آمن يا قوم إني أخاف عليكم مثل يوم الأحزاب. இறை நம்பிக்கை கொண்டிருந்த அந்த மனிதர் கூறினார், என்னுடைய சமுதாய மக்களே, இதற்கு முன் பல கூட்டத்தார்களின் மீது வந்த அந்த நாள் உங்களின் மீதும் வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். مثل دأب قوم نوح وعاد وثمود والذين من بعدهم وما الله يريد ظلما للعباد. நூஹின் சமூகத்தினர், ஆது சமூது சமூகத்தினர் மற்றும் அவர்களுக்கு பின் வந்த சமுதாயத்தினர் ஆகியோர் மீது வந்த நாளை போன்று. மேலும் உண்மையில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த அநீதியும் இழைக்க வேண்டும் என்று கருதுவதில்லை. وَيَا قَوْمِ إِنِّي أَخَافُ عَلَيْكُمْ يَوْمَ التَّنَادِ. மேலும் என் சமூகத்தாரே, அழுது புலம்பி ஒருவர் மற்றவரை அழைக்கும் நாள் உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். يَوْمَ تُوَلُّونَ مُدْبِرِينَ مَا لَكُمْ مِنَ اللَّهِ مِنْ عَاصِمٍ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ هَادٍ. அன்று நீங்கள் திரும்பி பாராமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவ்வேளை அல்லாஹுவிடமிருந்து உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார். உண்மை யாதெனில், எவனை அல்லாஹு வழிகெடுக்கின்றானோ அவனுக்கு வழிகாட்டுபவர் எவரும் இருப்பதில்லை. وَلَقَدْ جَاءَكُمْ يُوسُفُ مِنْ قَبْلُ بِالْبَيِّنَاتِ فَمَا زِلْتُمْ فِي شَكٍّ مِّمَّا جَاءَكُمْ بِهِ حَتَّى إِذَا هَلَكَ قُلْتُمْ لَنْ يَبْعَثَ اللَّهُ مِنْ بَعْدِهِ رَسُولًا كَذَلِكَ يُضِلُّ اللَّهُ مَنْ هُوَ مُسْرِفٌ مُرْتَابٌ. இதற்கு முன் யூசுப் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்கள் அவர் கொண்டு வந்த அறிவுரைகள் குறித்து சந்தேகத்தில் விழுந்து கிடந்தீர்கள். பிறகு அவர் மரணமடைந்த போது நீங்கள் கூறினீர்கள், அவருக்கு பின் அல்லாஹ் எந்த தூதரையும் ஒருபோதும் அனுப்ப மாட்டான் என்று. இவ்வாறு வரம்பு மீறுவோர், ஐயம் கொள்வோர் அனைவரையும் அல்லாஹ் வழிகேட்டில் தள்ளுகிறான். الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم كبر مقتا عند الله وعند الذين آمنوا كذلك يطبع الله على كل قلب متكبر جبار. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், அல்லாஹுவின் வசனங்களை குறித்து தர்க்கம் புரிகிறார்கள், எவ்வித சான்றும் ஆதாரமும் தங்களிடம் வராமலேயே. இந்த நடத்தை அல்லாஹுவிடமும் மற்றும் நம்பிக்கை கொண்டோரிடமும் மிகவும் வெறுப்புக்குரியதாகும். இவ்வாறே ஒவ்வொரு ஆணவக்காரனுடையவும் கொடுங்கோலனுடையவும் உள்ளத்தின் மீது அல்லாஹு முத்திரையிட்டு விடுகின்றான்.